கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரே தெய்வம், அவரே நம் நம்பிக்கை. க்ளோரி டு காட். இந்த உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 1:23 வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்போடு இருக்கிறார் என்று அர்த்தமா. நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவுக்கும் அநேக நாமங்கள் உண்டு. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்று நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ, என்று நாம் அவருடைய வசனத்தை விரும்பி கை கொள்ளுகிறோமோ, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அப்படியா இருக்கிற நாம் ஒவ்வொருவரிடத்திலும் பிதா அன்பாய் இருக்கிறார். பிதா அன்பாய் இருப்பது மட்டுமல்ல, பிதாவும் குமாரனும் நம்முடைய இருதயத்தில் வந்து வாழுகிறார்கள். அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவருடைய அபிஷேகம், அவர் தந்த அபிஷேகம், நம் அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது ஆவியானவரும் நமக்குள் இருக்கிறார். திரியேக தேவனுடைய சங்கமம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார். யோவான் 14:23 விதமாய் அவர்கள் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறைவு உண்டு? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நடத்தும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய காரியங்களிலே விசாரிக்கும் பொழுது அவர் முழு பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா எல்லாவற்றை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தினாரோ, எப்படி மோசே அவர்களை வழிநடத்திய பொழுது அவருடைய சமூகம் தூதனானவர் அவர்களுக்கு முன்பாக சென்று கோணனானவைகளை செம்மைப்படுத்தினாரோ, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்களோ, சத்துருக்களை வீழ்த்தினார்கள், ராஜ்யங்களை வென்றார்கள், மேன்மை பெற்றார்கள். சகல ஜாதிகளின் உள்ளங்களும் கரைந்து போனது. காரணம் என்னவென்றால், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களோடு இருந்தார். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும், நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் விதமாகவே இருக்கிறார். திரியேக தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். சர்வ வல்லமுள்ள தேவன் நடப்பிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒரு பக்கம் கிரியை செய்யும். எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் பார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம். சில சமயங்களிலே புயல் வரும், குடும்பத்திலே புயல் வரும், அலைகள் எழும்பும், சிறிய சிறிய அலைகள் எழும்பும். அவைகள் பெரிய அலைகளாய் மாறும். சிறிய காற்றடிக்கும், அது புயலாக மாறும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். திடீரென்று புயல் 4 பக்கம் அவருடைய வீட்டின் கூரை மேல் அடித்தது. யோபுடைய 10 புத்திரரும் மாண்டு போனார்கள். எவ்வளவு கொடூரம் பிரியமானவர்கள்! ஆனால் தேவன் அவனோடு இருந்தார். யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
என் கண்கள் அவரை காணும். என்னை மீட்ட என்னை மீட்டு வருகிற தேவன் என்னோடு தான் இருக்கிறார். புயல்கள் அடிக்கும், அலைகள் எழும்பும், நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், இரட்டத்தனையாய் கொடுப்பார் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. எல்லாவற்றையும் அவன் இரட்டத்தனையாக பெற்றுக் கொண்டான். இன்று தேவன் நம்மோடு இருக்கும்போது இப்படித்தான். எது வந்தாலும் உன்னை அழித்து போடுவதில்லை. காரிருள் வரும், அது சூரியனை கண்ட உடனே அந்த இருள் மறைவது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இருள் அகன்று போகும். பாரம் வரும், மலையை போல வரும், அது சூரியனை கண்ட பனி போல உருகி போகும். மேடுகள் உண்டாகும், அது தரைமட்டமாகும். ஏனென்றால் இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இயேசு அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி படகிலே ஏறுகிறார். சீஷர்கள் எல்லாம் படகிலே ஏறிவிட்டார்கள். சிறிது தூரம் படகு போனவுடன் இயேசு நித்திரை பண்ணுகிறார். படகு போய்கொண்டே இருக்கிறது. சிறிய காற்று எழும்புகிறது, சிறிய அலைகள் எழும்புகிறது. சீஷர்கள் பயப்படவில்லை. அவர்களுக்கு அந்த கலிலேயா கடலிலே என்ன நடக்கும் என்று தெரியும். அலைகள் எழும்பும், புயல்கள் வீசும், அவர்கள் அதன் மத்தியில் தான் வலைகளை போடுவார்கள், மீனை பிடிப்பார்கள். எல்லாம் பழக்கம்தான். அதே போல அவர்கள் மகிழ்ச்சியாய் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று புயல் வீசுகிறது. புயல் என்று சொன்னால் அவர்கள் கண்டிராத ஒரு புயல். அந்த புயலுக்கு பின்பாக ஒரு சக்தி இருக்கிறது, சத்துருவின் சக்தி. அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர்கள் பயப்படுகிறார். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கூப்பிடுகிறார். அவர் நித்திரை தெளிந்து எழும்பி அலைகளையும் காற்றையும் அதட்டுகிறார். அவை அடங்கிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எல்லா வேளைகளிலும் சில காற்று வருவதுண்டு, நாம் சமாளித்து விடுகிறோம். பிரச்சனைகள் வருகிறது, தொடர்ச்சியாக சின்ன 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 பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதீர்கள் சொன்ன தேவன் வார்த்தையினால் நம்மை தேற்றுவார். தாங்கு மட்டும் அவர் சொன்னார், சோதனைக்கு மேலே நீங்கள் உங்கள் திராணிக்கு மேலே நான் சோதிப்பதில்லை, சோதனை வருவதில்லை, தப்புவதற்கு வழி உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தைரியமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் மறந்து விடுகிறோம். இதை செய்வது யார்? இது சின்ன பிரச்சனையானாலும் சரி, பெரிய பிரச்சனையானாலும் சரி, இம்மானுவேல் தான் அதை செய்கிறார். திரியேக தேவன் தான் செய்கிறார், ஆவியானவர் தான் செய்கிறார். நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து தான் அதை செய்கிறார் என்று சொல்லி மறந்து விடுகிறோம். அலைகள் எழும்பும் பொழுது, பெரும் காற்று எழும்பும் பொழுது, அப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, வேத வசனம் ஞாபகம் வருகிறது. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருப்பாராமே. அப்பொழுதுதான் கதறுகிறோம். அப்படியே இல்லை பிரியமானவர்களை, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சரி, சின்ன பிரச்சனையானாலும் சரி, பெரிய பிரச்சனையானாலும் சரி, நீ ஜெபித்து விட்டு செல். ஜெப வாழ்க்கையிலே தரித்திரு, வேதம் வாசிப்பதிலே தரித்திரு. அப்பொழுது உனக்கு ஞாபகம் வரும், இம்மானுவேல் நம்மோடு இருக்கு, அவர் உன்னோடு பேசுவார், வார்த்தையை தருவார். மீட்பராகிய நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்வார். நான் உன்னை மீட்டேன், சிலுவையில் ரத்தம் சிந்தினேன் உனக்காக, நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், எல்லா பாரத்தையும் சுமந்தேன், என் காயங்கள் பெரிது. அப்படி நான் உனக்காக உன்னை மீட்கும்படி நான் இத்தனையும் செய்த நான் இம்மானுவேலாக நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா என்று சொல்லுவார். நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே சின்ன காற்று வந்தாலும் சரி,
பெரிய காற்றானாலும் சரி, சின்ன அலைகளானாலும் சரி, பெரிய அலைகளானாலும் சரி, மீட்பர் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 11:43 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லாசரு என்ற மனிதன் மரித்து போகிறான். அவள் சகோதரிகள் அவரை அழைக்கிறார்கள். அவர் 4 நாட்கள் கழித்து தான் அங்கு வர வேண்டியதாயிற்று, வர முடிந்தது. அவர் வருகிறார். எத்தனையோ ஜனங்கள், யூத ஜனங்கள் மார்த்தாளையும் மரியாளையும் தைரியப்படுத்தினார்கள். ஆனால் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதே வேளையிலே இயேசு அந்த வீட்டிற்கு வருகிறார். அவரை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு ஒரு நம்பிக்கை. மார்த்தாள் ஓடி போகிறாள். அவரை கிராமத்திற்கு முன்பாக அவரை சந்திக்கிறார். அவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், லாசரு உயிரோடு எழும்பி வருவான் என்று சொல்லி உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசரு வெளியே வருகிறான். துன்பத்தின் மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறார். துயரத்தின் மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. எத்தனையோ பிரச்சனைகள் வருவதுண்டு. திருமணம் அழகாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார்கள். லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து விருந்தினரை அழைத்து உபசரித்து சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நடந்து முடிகிறது. சில மாதங்களிலே துன்பம், பிரிந்து விடுகிறார்கள். துக்கம், வேதனை. யார் இந்த துக்கத்திலே நம்மை விடுவிப்பார்? இம்மானுவேல் நம்மை விடுவிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணுவதற்கு முன்பே தேவனிடத்தில் நம்முடைய மன்றாட்டை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய பெருமூச்சை அவருடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். பிரியமானவர்களே, விருந்து அல்ல முக்கியம். கணவனும் மனைவியும் ஒரு மனதோடு வாழ வேண்டும் என்பதே முக்கியம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர். ஜெபத்திலே கேட்கும் பொழுது அவர் அதை நேர்த்தியாய் அதை செய்து முடிப்பார். அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். விருந்தல்ல, மேட்டுமை அல்ல. நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டும், மன்றாட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி மன்றாடியது போல் உன் மன்றாடி என்ன என்று தேவன் கேட்க வேண்டும். இந்த துக்கங்கள் முடிந்து போகும். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் சரி பண்ணுவார். உன்னுடைய தூக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாரங்களும் மாறி போகும். மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகும். அலைகள் வரும், பெருங்காற்று வரும். இம்மானுவேல் அதை சரி பண்ணுவார். அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரிடத்திலும் இந்த நம்பிக்கை பெருகட்டும். விசுவாசத்தோடு கேளுங்கள். தேவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு சந்தோஷமான சூழ்நிலையை உண்டாக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, வேளையிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இம்மானுவேலாக, மீட்பராக இருந்து எங்களை மீட்டுக்கொண்ட ஜீவனுள்ள தேவனாயிருந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. இம்மானுவேலாக, மீட்பராக இருந்து அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பீராக. சரி செய்கிற தேவன். அவருடைய ஆத்துமா பூரிக்கட்டும், அவள் சந்தோஷப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.